அன்பானவர்களே, தாராபுரம் பகுதியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் குமாரபாளையம் என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் பேருந்து வசதிகள் அதிகம் கிடையாது. ரொம்ப கிராமமான பகுதி. அந்த கிராம பகுதியில் மதிப்பிற்குரிய திரு ஆரோன் ஐயா அவர்கள் வாழ்ந்து வருகிறார். அவருக்கு இந்த ஆடியோ பைபிள் நான் அவருக்கு கொடுத்தேன். அது கொடுத்ததின் நோக்கம் அவருக்கு பைபிள் படிக்க தெரியாது. நான் வேதாகமத்தை எப்படி நான் கற்றுக்கொள்வது, எப்படி நான் கேட்பது, யாரோ ஒருத்தர் மூலியமாக தான் நான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கிருபையால் இந்த ஆடியோ பைபிள் அவருக்கு நான் கொடுத்தேன். ஆனால் அந்த ஆடியோ பைபிள் கொடுத்ததின் விளைவாக தேவன் இவருக்கு நன்மைகளை செய்துள்ளார். அந்த நன்மைகளை என்னவென்று ஐயாவிடம் நாம் கேட்போம். ஐயா, உங்கள் பேருங்க ஐயா? ஆரோனுங்களா? நீங்கள் குமாரபாளையத்து கிராமத்தில் இருக்கீங்க. பஸ் வசதிங்க ஐயா? எதுவுமே இல்லைங்களா? உங்களுக்கு வேதாகமம் படிக்க தெரியுங்களா? வேதாகம் படிக்க தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுது ஐயா இந்த ஆடியோ பைபிளை காட்டுங்க ஐயா. இந்த ஆடியோ பைபிள் இவருக்கு நான் கொடுக்கப்பட்டது. இந்த பைபிள் மூலியமாக இவருக்கு செய்த நன்மைகளை நாம் கேட்போம். ஐயா, இந்த ஆடியோ பைபிள் மூலியமாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்தார்? இந்த நன்மைகள் கேட்கும்போதுங்க, இந்த வார்த்தையை கேட்கும்போது, பைபிளோட வசனத்தை நம்ம கேட்கும்போது, ஆண்டவரோட வார்த்தைகள் என் காது ரொம்ப எங்கெங்கயோ போய் நான் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி பார்த்தேன். எங்கேயும் காது பிரச்சனை இருந்துச்சுங்களா உங்களுக்கு? சரிங்க. அந்த காது பிரச்சனை எங்கேயும் போய் நமக்கு தெரியாது. எத்தனை வருஷமா உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு? 5 வருஷமா. காதில் என்ன பிரச்சனைங்க ஐயா? காது சுத்தமா கேட்காது. சரிங்க. செய்யா வந்துட்டு இருந்தது. சரி மாதிரி எல்லாம் வந்துட்டு இருந்தது. நான் உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன். சரியா எதுவுமே சரியாக. அப்போ இந்த ஆடியோ பைபிள் உங்க கையில இயேசு கிறிஸ்துவின் கிருபையால உங்களுக்கு கிடைத்தது. சரிங்க ஐயா. அந்த பைபிள் கிடைக்கும் போது இந்த வசனத்தை மீண்டும் அந்த வசனம் நீங்க கேட்டுட்டே இருந்திருக்கிறீங்க. நைட்டும் பகலாலும் கேட்பேன். ஓ, அப்படிங்களா? சரி. 10 மணிக்கு தூங்க போய் 9 மணிக்கு ஆன் பண்ணி விட்டேன். காலையில் 4 மணிக்கு ப்ரேயர் பண்ணுவேன். சரிங்க. அந்த ஆஃப் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணுவேன். ஓகே, அந்த மாதிரி கேட்பேன். பரவாயில்ல. என் வீட்டில எல்லாம் பேசுவாங்க, ஏன் இந்த போட்டுக்கு நாங்களாம் தூங்க வேண்டாம் அப்படின்னு. ஆனால் எங்களோட ஆண்டவர் டெய்லியும் இந்த வார்த்தையை கொண்டு பேசுகிறேன். மிக வார்த்தைகள் அந்த துன்மார்க்கர் ஆலோசனையில் உட்காராமல், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இது சங்கீதத்தில் 1 அதிகாரம். இந்த வார்த்தைகள் அதிகமாக சரிங்க. அது இந்த காது அந்த ஒரு நைட்டே நீங்கள் கொடுத்து போட்டு போகிற ஒரு வாட்ஸ்குள்ள அந்த காதில் போகிற அந்த இங்கேருந்து ஒட்டஞ்சத்தில் ஆஸ்பத்திரி போய் அவங்க என்ன கிளீன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த வசனத்தை காதில் வச்சு நான் கேட்க அந்த காதில் அவங்க என்ன எங்கே எப்படி சுத்தம் பண்ணாங்களோ, அந்த ஹாஸ்பிட்டல் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த காதுலேருந்து அப்படியே போகிறது வெளியில் வந்துருச்சுங்க. மிகப்பெரிய ஒரு பலியும் இல்லை, அதுலேருந்து பலியும் இல்லை, எதுவும் இல்லைங்க. அதெல்லாம் ஆண்டவர் பரிபூர்ண ஆண்டவர் சுகத்தை கொடுத்து. கண்டிப்பாக அந்த ஒரு வசனத்தை நீங்கள் சொன்னீங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, அவருடைய கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும், நீங்கள் ஒரு 10 மணிக்கெல்லாம் நீங்கள் படிக்கிறதுலாம் சொல்லியிருக்கீங்க. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் ஒரு பாக்கியவானாக இருக்கிறீங்க. எத்தனை வருஷம்? 5 வருஷமாக அந்த காது வலி பிரச்சனை உங்களுக்கு இருந்து. மேக்ஸிமம் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க ஐயா? நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு சுருக்கமாக போட ஒரு 50,000 செலவு பண்ணியிருக்கேன். 5 வருஷத்தில் இப்படி ஒரு வருஷத்துக்கு 10,000 நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க காதுக்கு மட்டும். வேலைக்கு போனால் 400 பட் அந்த காதுலயே உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட், அந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் போய் நோ பிரஷர் அப்படின்ட்டாங்க. இப்போ உங்களுக்கு காதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க? நல்லா உங்களுக்கு கேட்குது. அந்த சீ வெளியறது எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லைங்க. அது காரணம் என்ன தெரியுங்களா? நீங்கள் அனுதினமும் இந்த ஆடியோ பைபிள் நீங்கள் அந்த வசனத்தை கேட்கும் பொழுது அது உங்களுடைய வாழ்வில் ஒரு கிரியை செய்யுது. ஏன்னா வசனம் வெறுமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்றது போகாது. ஏதோ ஒரு காரியம் நமக்கு ஏற்ற ஒரு நன்மைகளை செய்து தான் அது போகும். வேத வசனங்கள் இருக்குது, சரிங்களா? அதன்படி இந்த ஆடியோ பைபிள் மூலிமா நீங்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நன்மையை பெற்றீங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 10,000 செலவு பண்ணுற நீங்கள் இப்போ எதுவுமே இல்லை. நான் இப்போ காதில் இப்போ ஆஸ்பத்திரி போகிற வேலையே இல்லை. சரி, இதால் ஒன்றுன்னா உங்கள் ஓனரே சொல்லுவாங்க,
ஆர்மம் போனால் ஒட்டஞ்சத்திரம் தான் போவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பேசுவாப்பிங்க. ஆனால் அங்கே போனால் அவரே பேசுவார். அங்கே போனால் நல்ல மருந்து நல்லா கொடுப்பாங்க. அவரே பேசுவார். பட் அவங்களாலேயும் முடியல. ஓகேங்களா, யாருனாலையும் முடியாத காரியத்தை இயேசு கிறிஸ்து உங்களுடைய இந்த வேத வசனத்தில் நீங்கள் தியானிக்கும் பொழுது, இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை ஏற்படுத்தி கொடுத்தார். ஓகேங்களா, இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. பிரியமானவர்களே, இங்கே பாருங்கள், இந்த ஆடியோ பைபிள், ஐயா அந்த ஆடியோ பைபிள் மட்டும் ஆன் பண்ணி காட்டுறீங்களா? இந்த செய்தி வருதுங்க. வந்து வசனம் வைங்க ஐயா. ஓ, இதெல்லாம் கேட்பீங்க நீங்க. இந்த வசனம் உங்களுக்கு மனதில் கவர்ந்துருச்சு. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் ஓகே, மிகப்பெரிய சந்தோஷம். இந்த வசனம்லாம் நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க. நீங்கள் இதை கேட்டுட்டு உங்களுக்கு காது வலி பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போச்சு. ஓகேங்களா, ஏன்னா உங்கள் இருதயத்தில் அதை ஆஃப் பண்ணிடுங்க ஐயா. உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் ஆண்டவர் இயேசு இடத்துல கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு பதில் கொடுக்குற ஒரு இயேசு கிறிஸ்துவ ஒரு நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறார். ஓகேங்களா, மிக அருமையான சாட்சி. இதன் மூலிமா இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு நன்மையை செய்தார். ஐயா, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு நல்ல பாடல், கிறிஸ்துவ பாடல் இருந்த ஒரு பாடல் பாடுறீங்களா? பாடு. நீரின்றி வாழ்வேறு இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேறு தேவா. நீரின்றி வாழ்வேறு இறைவா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையாம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே சோத்திரையா, சோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, இந்த சாட்சி ஆண்டவரே கொடுத்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி சோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சோத்திரையா, ஆண்டவரே சோத்திரம் 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 ஆண்டவரே. நீரின்றி வாழ்வேது இறைவாம், உன் நினைவின்றி மகிழ்வேது தேவாம். எத்தனை நன்மைகள் செய்தீரையாம், எதற்கென்று நன்றி சொல்லி ஜுதிப்பேனையாம். எத்தனை நன்மைகள் செய்தீரையாம், எதற்கென்று நன்றி சொல்லி ஜுதிப்பேனையாம். அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் 1000 ஆண்டுகள் போதாதையாம். சூப்பருங்க, நல்ல அருமையான பாடலுங்க ஐயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் தொடர்ச்சியாக இந்த வேத வசனத்தை நீங்கள் தொடர்ச்சியாக கேளுங்க, இன்னும் அநேக நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. ஓகேங்களா, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார். சரிங்களாங்க ஐயா, நன்றிங்க ஐயா. சரிங்க.